ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாட்டில் மூடி வச்சு தான் இன்றைக்கி நம்ம 4 கிராஃப்ட் ஐடியா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஐடியா வந்துட்டு அந்த பாட்டில் மூடி வந்துட்டு ஒன்று எடுத்துகிட்டு நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராகவும் பேக் சைடில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு சேஃப்டி பின்னை வந்துட்டு ஹீட் பண்ணி நான் ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு 2 ஹோல்ஸும் பின்னாடி 2 ஹோல்ஸும் போட்டு விட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நான் வளையல் தான் எடுத்திருக்கேன், மெட்டல் வளையல். அதை வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மடக்கி விட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக மடக்கி விட்டு நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லையா, அதுக்கு நேராக வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வளைச்சி இன்னொரு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கு இல்லையா பேலன்ஸ், அதை வந்துட்டு நம்ம ஹேங் பண்ணுற மாதிரி வந்துட்டு மடக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஒரு கீச்செயின் ஹோல்டர் தான் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். பேக் சைடில் வந்துட்டு ஒரு கார்ட்போர்டை வந்துட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி பேக் சைடில் நம்ம வந்துட்டு வச்சு விட்டுக்கலாம். வச்சு விட்டுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு கீச்செயின் ஹோல்டர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். செகண்ட் ஐடியா வந்துட்டு பாட்டில் கேப் தான் வந்துட்டு எடுத்துட்டு அதில் வந்துட்டு 2 ஹோல்ஸ் வந்துட்டு நம்ம போட்டு விட்டுக்கலாம். நம்ம வெளியெல்லாம் போனால் வந்துட்டு இயரிங் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டு நம்ம இயரிங்ஸை வந்துட்டு இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இயரிங் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். தேர்ட் ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக பாட்டில் தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். அந்த பாட்டில் வந்துட்டு அந்த பாட்டில் மூடி கீழே இருக்கு இல்லையா, நான் கட் பண்ணுற மாதிரி அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஹீட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரப்பர் இருந்துச்சுன்னா தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்துகிட்டு இன்னொரு பாட்டில் மூடி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நான் பேக் சைடில் வந்துட்டு ஒட்ட போகிறேன். க்ளூகன் யூஸ் பண்ணி நான் பேக் சைடில் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், இதில் நம்ம பொட்டு குங்குமம் கூட நம்ம வெளியில் போனால் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஐடியா வந்துட்டு என்னன்னா, நம்ம ஃபோர்த் ஐடியா வந்துட்டு 2 கேப் வேணும். அதுக்கு 2 மூடி நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு மூடியை வந்து நம்ம வச்சுட்டு இன்னொரு மூடியை வந்துட்டு ஹீட் பண்ணி அந்த மேலே இருக்கு இல்லையா, அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நான் ஹீட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு நான் ரெண்டு பக்கமும் கேப் இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்களா. கட் பண்ணிவிட்டு நான் அந்த பாட்டில் இன்னொரு பாட்டில் மூடி இருக்குல்ல, அது உள்ளே நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இல்லை நம்ம சுவிட்ச் ஒயரு நம்ம சுவிட்ச் பாக்ஸுக்கு பக்கத்தில் வந்துட்டு நம்ம ஒட்டிக்கிட்டோன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம ப்ரஷ் கூட நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.